வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. யூஜிசிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அப்ப யூஜிசி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்லூரிக்கு நாங்க அங்கீகாரம் கொடுக்கவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. இதுல இருந்து நமக்கு தெரியுது 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கோவை கிணத்துக்கடவு பகுதியில் செயல்பட்டு வரும் மகாராஜாஸ் மருத்துவ அறிவியல் கல்லூரியில் பல்வேறு மருத்துவ துணை பிரிவுகளான பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் பிரிவுகளில் பயின்று வருவதாகவும், தங்கள் கல்லூரிக்கு எவ்வித அங்கீகாரமும் இதுவரை தரப்படவில்லை என்பதை நிர்வாகம் தங்களிடம் மறைத்து விட்டதாக குற்றம் சாட்டினர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் ASFIயின் மாநில துணைத் தலைவருமான ஸ்னேகா கூறும்போது, வணக்கம், என்னோட பேர் ஸ்னேகா, வழக்கறிஞர், ASFIனுடைய மாநில துணைத் தலைவர். இன்னைக்கு கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல இயங்கிட்டு இருக்கிற மகாராஜாஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கிற கல்லூரியிலிருந்து 60க்கும் மேற்பட்ட மாணவர்களோட கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த கல்லூரியில இந்த மாணவர்கள் 2023ல அட்மிஷன் போடுறாங்க அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்காக. அப்படி சேரும்போது இந்த காலேஜ் சிங்கானியா யூனிவர்சிட்டி ராஜஸ்தானோட அப்ளியேட்டட் காலேஜ்னு சொல்லி சேர்க்கிறாங்க. அது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4 மாசம் கழிச்சு சன்ரைஸ் யூனிவர்சிட்டி ராஜஸ்தானோட அப்ளியேட்டடா நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தேகப்பட்டு மாணவர்கள் அந்த அப்ரூவலை காட்டுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மாணவர்கிட்ட காட்ட மாட்டோம், ரொம்ப காட்டமா கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்றாங்க. இதனால மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சன்ரைஸ் யூனிவர்சிட்டி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு அப்ளியேட் இவங்க சொல்றதுனால அதே யூனிவர்சிட்டிக்கு அவங்க தொடர்பு கொண்டு பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சவுத் இந்தியால எங்களுக்கு எந்த ஒரு பிரான்ச்சும் கிடையாதுன்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சரி யூஜிசி ரெகனைசேஷனா இந்த கல்லூரிக்கு இருக்கான்னு தெரிஞ்சு போன்னு யூஜிசிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அப்ப யூஜிசி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்லூரிக்கு நாங்க அங்கீகாரம் கொடுக்கவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. இதுல இருந்து நமக்கு தெரியுது, எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம, முறையான யூனிவர்சிட்டிக்கு கீழே அப்ளிகேஷன் இல்லாம இந்த கல்லூரி திட்டமிட்டு மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாக்குறதுக்கு போலியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி நமக்கு திட்டவட்டமான இடத்துல தமிழ்நாடு அரசு இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த புகார் முன்பு எழுந்திருந்த பட்சத்தில் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தா இங்க இத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது காரணமே, இந்த போலியான கல்லூரி இன்னும் கூடுதல் தைரியத்தோட இந்த வருடத்திற்கான ஆண்டு சேர்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி புதிதாக உள்ள வரக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்கள் இன்னைக்கு நம்ம கூட கலெக்டர் ஆபீஸ் வந்திருக்காங்க. இதே நடவடிக்கை தமிழ்நாடு அரசு இப்ப எடுக்கவிருக்கக்கூடிய நடவடிக்கை இன்னும் முன்கூட்டி எடுத்திருந்தாங்கன்னா இத்தனை மாணவர்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒருவேளை இதுவும் கண்துடைப்பு நாடகமா இருந்தா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம முதல்கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நிச்சயமா இதற்கான தீர்வு கிடைக்கும்னு நம்பிதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதற்கான தீர்வு கிடைக்காத பட்சத்துல சட்ட வகையில நம்ம சட்ட ரீதியான முன்னெடுப்பை அடுத்து முன்னெடுப்போங்கிறது தான் இந்த இடத்துல ASF தரப்புல இருந்து நாங்க சொல்லிக்கிறோம். மாணவர்களின் கல்வியையும் அவர்களின் எதிர்கால கனவுகளையும் கேள்விக்குறியாக்கி எவ்விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருப்பதாக பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான கிணத்துக்கடவு மகாராஜாஸ் மருத்துவ அறிவியல் கல்லூரிக்கு அரசு அதிகாரிகள் ஆய்வு நடத்துகிறோம் என்று கண்துடைப்பு நாடகத்தை இன்னும் எத்தனை காலத்திற்கு அரங்கேற்றுவார்கள் என்பதே பெற்றோர்களின் கேள்வியாக எதிரொலிக்கிறது.